இன்னைக்கு உலக லெவல்ல பேசுபொருளா இருக்கிறது தாலிபான் அரசாங்கம் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு விதிச்சிருக்க புதிய சட்டங்கள். குறிப்பா ஆப்கானிஸ்தான் பெண்களுக்குன்னு சொல்லலாம். தாலிபான்ஸ் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றினதுக்கு அப்புறம் பலவிதமான சட்டங்களை, அதை தடைகள்னே சொல்லலாம், அதை விதிச்சுக்கிட்டே வர. அந்த சட்டங்கள்ல எனக்கு ரொம்ப நெருடலா இருந்தது எதுனா 11-12 வயசுக்கு மேல பொண்ணுங்க படிக்கவே போக கூடாது. அடுத்து அந்த 12 வயசுக்கு மேலேயே ஃபோர்ஸ்ஃபுல்லா மேரேஜும் பண்ணி வச்சிடணும். இதெல்லாம் பெண்களுக்கு மட்டும். பொண்ணுங்க வந்து அரசு உத்தியோகத்துல இருக்க கூடாது. அப்புறம் பொண்ணுங்க 45 மைலுக்கு மேல தனியா டிராவல் பண்ண கூடாது. காட்டிலும் அடுத்து ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்ல ஒரு பொண்ணுக்கு தனியா அவங்க வீட்டுல ரூம் கொடுக்குறாங்கன்னா அந்த ரூம்ல ஜன்னல் இருக்க கூடாது. ஒருவேளை ஆல்ரெடி அந்த ரூம்ல ஜன்னல் இருக்கு அப்படின்னா மூடிருங்க. அப்புறம் பெண்கள் வந்து பப்ளிக்ல பேசக்கூடாது, குரானே வாசிச்சாலும் சத்தமா வாசிக்க கூடாது. பெண்களுக்கு மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா ஆண்களுக்கும் இருக்கு. அவங்க இந்த லெவல்ல தாடி வளர்க்கணும், இந்த மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும், இந்த மாதிரி Dress போடக்கூடாது. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா பாட்டே கேட்க கூடாது. அப்புறம் அந்த நாட்டுல உள்ள குழந்தைகள் என்ன பொம்மைகள் விளையாடணும்ன்றது கூட ஒரு ரூல்ஸ். இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒண்ணு தோணுமே, அப்பாடா தப்பி தவறி கூட அந்த மாதிரி ஒரு நாட்டுல நம்ம பிறந்தரல அப்படி. எல்லாத்தையும் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த நாட்டு மக்களோட மொத்த சுதந்திரத்தையும் பறிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த சட்டங்கள்ல எல்லாம் அதிகமா சஃபர் ஆகுறது பெண்கள் மட்டும்தான். அவங்களோட சுத்தமா சுதந்திரத்தை இழந்துடுறாங்க. பெண்கள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. மொத்த நாட்டு மக்களே அவங்களோட சுதந்திரத்தை இழந்துடுறாங்க. ஆனா என்ன, ஆண்களை விட கூடுதலா பெண்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இத பத்தின ஒரு நியூஸ்ல ஒரு கமெண்ட் ஒன்னு பாத்தீங்க. நீங்க இத்தனை சட்டம் போட்டதுக்கு ஒரே ஒரு சட்டம் போடுங்கடா, இந்த நாட்டுல பெண்களே இருக்க கூடாது அப்படின்னு. எனக்குமே லிட்டரலா அதான் தோணுச்சு. சுவிட்சர்லாந்தில் பொதுவெளியில் புர்கா போன்ற முகத்தை மறைக்கும் உடை அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறினால் ரூபாய் 1,00,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என அறிவிப்பு. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.